Hello everyone, welcome back to our Tholzu English class. In this today's video, we're going to learn 50 very important English sentences that you can use in your daily life. If you understand English but feel shy or afraid to speak, or if you don't know which sentences to use in real conversations, this video is specially made for you. நீங்கள் ஆங்கிலம் புரிந்து கொண்டாலும் பேச கூச்சமாகவோ அல்லது பயமாகவோ உணர்ந்தால் அல்லது உண்மையான உரையாடல்களில் எந்த வாக்கியங்களை பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் இந்த வீடியோ உங்களுக்காகவே சிறப்பாக உருவாக்கப்பட்டது. These sentences are simple and easy to understand, commonly used in everyday situations, perfect for beginners and intermediate learners. இந்த வாக்கியங்கள் எளிமையானது மற்றும் புரிந்துகொள்ள எளிதானது, அன்றாட சூழ்நிலைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது, ஆரம்ப நிலை மற்றும் இடைநிலை கற்பவர்களுக்கு ஏற்றது. We'll practice each sentence slowly and clearly so you can listen, repeat, and improve your speaking skills. ஒவ்வொரு வாக்கியத்தையும் மெதுவாகவும் தெளிவாகவும் பயிற்சி செய்வோம். இதன் மூலம் நீங்கள் கேட்கவும் திரும்ப திரும்ப சொல்லவும் உங்கள் பேச்சுத் திறனை மேம்படுத்தவும் முடியும். By the end of this video, you'll feel more confident, more comfortable, and more ready to speak English naturally. இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இயல்பாக ஆங்கிலம் பேச தயாராகவும் உணர்வீர்கள். In the morning, I usually wake up at around 7. காலையில் நான் வழக்கமாக சுமார் 7 மணிக்கு எழுந்திருப்பேன். Sometimes I wake up earlier if I have a lot of things to do. சில நேரங்களில் எனக்கு நிறைய வேலைகள் இருந்தால் சீக்கிரமாக எழுந்து விடுவேன். I lie in bed for a few minutes and think about the day ahead. நான் சில நிமிடங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு வரவிருக்கும் நாளை பற்றி யோசிப்பேன். I stretch my arms, yawn a little, and slowly get up. நான் என் கைகளை நீட்டி கொஞ்சம் கொட்டாவி விட்டு மெதுவா எழுந்திருப்பேன். Then I walk to the bathroom and brush my teeth for 2 full minutes. பின்னர் நான் குளியலறைக்குச் சென்று 2 நிமிடங்கள் பல் துலக்குகிறேன். Then I wash my face with cold water. It helps me feel awake. பின்னர் நான் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவுகிறேன். இது எனக்கு விழித்திருக்க உதவுகிறது. Sometimes I take a quick shower, especially if I feel sleepy. சில நேரங்களில் நான் விரைவாக குளிப்பேன், குறிப்பாக எனக்கு தூக்கம் வந்தால். I often listen to relaxing music while I shower. நான் குளிக்கும்போது அடிக்கடி மென்மையான இசையை கேட்பேன். It helps me feel more calm and focused. இது எனக்கு மிகவும் அமைதியாகவும் கவனம் செலுத்தவும் உதவுகிறது. After my shower, I dry off and put on my clothes. குளித்த பிறகு நான் உலர்த்தி என் துணிகளை அணிந்து கொள்கிறேன். And check my hair in the mirror. என் தலைமுடியை கண்ணாடியில் பார்த்து சரி செய்து கொள்வேன். I try to wear something clean and comfortable. நான் சுத்தமான மற்றும் அனுகூலமான ஒன்றை அணிய முயற்சிக்கிறேன். Sometimes I wear jeans and a t-shirt. சில நேரங்களில் நான் ஜீன்ஸ் மற்றும் t-shirt அணிவேன். If I have a meeting, I wear something more formal. எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தால் நான் மிகவும் ஃபார்மலான ஒன்றை அணிவேன். Next, I go to the kitchen and prepare my breakfast. அடுத்து நான் சமையலறைக்குச் சென்று என் காலை உணவை தயாரிப்பேன். I usually eat something simple like toast and fruit. நான் வழக்கமாக டோஸ்ட், பழம் போன்ற எளிமையான ஒன்றை சாப்பிடுவேன். I usually eat 2 pieces of toast with butter and jam. நான் வழக்கமாக 2 துண்டுகள் டோஸ்டை வெண்ணெய் மற்றும் ஜாமுடன் சாப்பிடுவேன். And sometimes I add a boiled egg. சில நேரங்களில் நான் வேக வைத்த முட்டையைச் சேர்ப்பேன். I drink a large cup of coffee. That's very important to me.
நான் ஒரு பெரிய கப்ல காஃபி குடிப்பேன். அது எனக்கு ரொம்ப முக்கியம். If I have more time, I make an omelette or oatmeal. எனக்கு அதிக நேரம் இருந்தால் நான் ஆம்லெட் அல்லது ஓட்ஸ் செய்வேன். In the morning, while eating, I sit by the window and look outside. காலையில் சாப்பிடும்போது நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்து வெளியே பார்ப்பேன். I like to eat slowly so I can enjoy my food. நான் மெதுவாக சாப்பிட விரும்புகிறேன், அதனால் என் உணவை அனுபவிக்க முடியும். I drink coffee most mornings. நான் பெரும்பாலான காலையில் காபி குடிப்பேன். Sometimes I drink green tea because it feels light and fresh. சில நேரங்களில் நான் கிரீன் டீ குடிப்பேன், ஏனென்றால் அது லேசாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். While eating, I sometimes watch a short video or check the news. சாப்பிடும்போது சில சமயங்களில் ஒரு சிறிய வீடியோவை பார்ப்பேன் அல்லது செய்திகளை பார்ப்பேன். Sometimes I hear birds singing and I enjoy the peaceful moment. சில நேரங்களில் பறவைகள் பாடுவதை கேட்கிறேன், அமைதியான தருணத்தை அனுபவிக்கிறேன். Before I leave the house, I check my phone. நான் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன் என் தொலைபேசியை பார்க்கிறேன். I look at the time and read my messages. நான் நேரத்தை பார்த்துவிட்டு என் செய்திகளை படிப்பேன். I look at the time, my to-do list, and my schedule for the day. நான் நேரம் பார்த்து நான் செய்ய வேண்டிய பட்டியல் மற்றும் அன்றைய எனது அட்டவணையை பார்ப்பேன். I check my calendar to see if I have any meetings or appointments. எனக்கு ஏதாவது மீட்டிங் அல்லது அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்று பார்க்க எனது காலண்டரை பார்க்கிறேன். I pack my bag with everything I need. எனக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு என் பையில் வைத்துக் கொள்வேன். My phone, notebook, keys, and water bottle. என் phone, notebook, சாவிகள், தண்ணீர் பாட்டில். Then I put on my shoes and go out the door. பிறகு நான் என் காலணிகளை அணிந்து கொண்டு கதவைத் தாண்டி வெளியே செல்வேன். After lunch, I go back to work. மதிய உணவுக்குப் பிறகு நான் வேலைக்கு திரும்புகிறேன். Sometimes I feel a little sleepy after I eat. சில நேரங்கள்ல சாப்பிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். I check my emails and answer the important ones first. நான் என்னுடைய மின்னஞ்சல்களை பார்த்துவிட்டு முக்கியமானவற்றுக்கு முதலில் பதிலளிப்பேன். I check my emails and write a to-do list for the afternoon. நான் என் மின்னஞ்சல்களை சரிபார்த்து மதியம் செய்ய வேண்டிய பட்டியலை எழுதுவேன். I often read messages from co-workers or classmates. நான் அடிக்கடி சக ஊழியர்கள் அல்லது வகுப்பு தோழர்களிடமிருந்து வரும் செய்திகளை படிப்பேன். I usually have 1 or 2 meetings in the afternoon. எனக்கு வழக்கமாக மதியம் 1 அல்லது 2 மீட்டிங் இருக்கும். I often have a video meeting with my team. நான் அடிக்கடி என் குழுவுடன் வீடியோ சந்திப்பை மேற்கொள்வேன். The meetings are usually short, about 30 minutes. மீட்டிங் பொதுவாக குறுகியவை, சுமார் 30 நிமிடங்கள். We talk about what we finished in the morning and what we will do next. காலையில் என்ன முடித்தோம், அடுத்து என்ன செய்வோம் என்பதை பற்றி பேசுவோம். After the meeting, I take a short break. மீட்டிங் பிறகு நான் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்கிறேன். I walk to the kitchen and make a cup of tea or black coffee. நான் சமையலறைக்குச் சென்று ஒரு கப் தேநீர் அல்லது கருப்பு காஃபி தயாரிப்பேன். I drink slowly while standing near the window. நான் ஜன்னல் அருகே நின்று மெதுவாக குடிப்பேன்.
Sometimes I watch a video where the speaker talks slowly. சில நேரங்களில் பேச்சாளர் மெதுவாக பேசும் வீடியோவை பார்ப்பேன். I pause the video and repeat the sentences. நான் காணொளியை நிறுத்திவிட்டு வாக்கியங்களை மீண்டும் சொல்கிறேன். It helps me speak more naturally and understand better. இது எனக்கு மிகவும் இயல்பாக பேசவும் நன்றாக புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. Learning English is not about knowing big words or perfect grammar. ஆங்கிலம் கற்பது என்பது பெரிய வார்த்தைகளையோ அல்லது சரியான இலக்கணத்தையோ தெரிந்து கொள்வது அல்ல. It's about using simple sentences with confidence. இது எளிய வாக்கியங்களை நம்பிக்கையுடன் பயன்படுத்துவது பற்றியது. Thank you for watching this video. Keep practicing, keep improving, and I'll see you in the next video. Thank you, and all the best. Kindly do like and subscribe our channel. Once again, thank you.